உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர்ந்து தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. நாம் பேசுகிற பேச்சு வழக்கிலே பல்வேறு பிற மொழி சொற்கள் கலந்து பேசிக்கொண்டிருக்கு. அப்படி பேசக்கூடாது, நம்முடைய தாய் தமிழிலே தூய்மையான தமிழிலே பேச வேண்டும் என்பதற்காக ஒரு பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல் இயக்ககம் இப்படி தூய தமிழில் பேசுவதற்காக எழுதுவதற்காக என்று பல்வேறு செயல்பாடுகளை எடுத்து செய்து வருகிறது. நாமும் அதற்கு ஏற்ற வகையிலே நல்ல தமிழிலே பேசும் பயிற்சியை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முதலாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். இப்போது அவருக்கு ஒரு உற்ற தோழியாக உடன்பிறப்பாக திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் திண்டுக்கல்லில் இணைந்து இப்போது இவரும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். என்றைக்கெல்லாம் அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாதோ அன்றைக்கெல்லாம் இவர் இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இரண்டு பேரும் சிறப்பாக தமிழ் பேசுபவர்கள். பிழையான சொற்களை பேசுகிற பொழுது உடனுக்குடன் அவற்றை எடுத்து கூறி அவற்றை களைந்து நல்ல தமிழ் பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு மேலும் செழுமையான வழிகாட்டி வருகிறார். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதற்காக திருமதி சூர்யா முத்துகிருஷ்ணன், திருமதி ஜூலியட் மேரி, திருமதி சு பவானி தனஞ்சயன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இந்த மூன்று பேரும் ஒரு 3 சுற்றுக்களில் பேசுவார்கள். இன்னும் சிலர் இணைந்து அடுத்த கட்டமாக அவர்களும் 3 சுற்றுக்களில் கலந்து கொண்டு பேசுவார்கள். இந்த நிகழ்ச்சி நெறியாளராக இருந்து சிறப்பாக வழி நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய திருமதி அனிதா குணசேகரன் திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கபுரம் பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் தமிழிலே பேசுகிற அழகே தனியாக இருக்கும். சிரித்த முகத்தோடு எல்லோரையும் கவரும் வகையிலே பேசுவார். நீங்கள் எல்லாம் பெரியவர்கள், ஆனால் குழந்தைகளோடு சிறார்களோடு இவர் நிகழ்ச்சி நடத்துகிறார். சிறுவர் சிறுமியர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். அன்றைக்கு நான் பார்த்தபோது இந்த பிள்ளைகள் எல்லாம் இவரை அத்தை 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 என்று அன்போடு அழைப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி விட்டேன். அந்த அளவுக்கு அவளோடு ஒரு தாயை போல அல்லது ஒரு அத்தையை போல இருந்து அந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது நிகழ்ச்சியை இவர் நெறியாளுகை செய்து நடத்தியிருக்கிறார். வாருங்கள் திருமதி அனிதா குணசேகரன். நன்றி ஐயா. அன்னை தமிழை வணங்குகின்றேன். மிக சிறப்பான இந்த ஒரு நிகழ்வு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு நிகழ்த்துகின்ற தமிழோடு விளையாடு மற்றும் நல்ல தமிழில் பேசு இந்த நிகழ்ச்சினை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்தமைக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளரான தமிழ் மாமணி ஐயா திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில இணைந்துள்ள தமிழோடு விளையாடு நிகழ்வில் பேச வந்துள்ள முனைவர் விக்னேஸ்வரம் அவர்ல பவானி அம்மா அவர்களுக்கும், சூர்யா முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஜூலியட் மேரி அவர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக இனிய ஒரு நிகழ்வு இது. தமிழோடு விளையாடு என்பது இந்த நிகழ்வுல நம்ம விதிமுறைகள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது 3 சுற்றுகள் இருக்கின்றன. முதல் சுற்றில் ஆங்கில சொற்கள் ஏற்கனவே நம்மளது குழுமத்தில் பகிரப்பட்டுள்ளன. அந்த குழுவில் பகிர்ந்துள்ள அந்த ஆங்கில சொற்களை
கேட்கும்போது நீங்க அதற்கான தமிழ் சொற்களை, கலைச்சொற்களை நீங்க கூறணும். ஒவ்வொருவருக்கும் 2 சொற்கள். அடுத்து 2வது சுற்றாக அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பிறமொழி சொற்கள். ஏன்னா ஆங்கில சொற்கள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய சொற்களா இருக்கும். ஆனா பிறமொழி சொற்கள் பெரும்பாலும் தமிழ் சொல்லா, பிறமொழி சொல்லா அப்படின்னு மயங்கி இருக்குதுன்னா குழம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு நிலையில நாம இருக்கோம். அப்படிப்பட்ட பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை சொல்ல வேண்டும். 2ஆம் சுற்றில் 2 சொற்கள் ஒவ்வொருவருக்கும். 3வது சுற்றில் ஒரு சிறு கலந்துரையாடலாக ஒரு சிறிய தொடராக வினா கேட்கப்படும். கேட்கின்ற அந்த வினாவில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லோ அல்லது பிறமொழி சொல்லோ அதற்கேற்ற தமிழ் சொற்களை கூறி நீங்க விடை தந்தால் போதுமானது. பெரிய பத்தியா பேச வேண்டியது இல்ல. அதற்கான தேவையில்லை. 3ஆம் சுற்றுல சிறு சிறு தொடர்கள்ல பதிலளித்தால் போதுமானது. இவ்வளவுதான் இந்த குழுவிற்கான இந்த நிகழ்விற்கான விதிமுறைகள் அவ்வளவுதான். அப்ப இதுல என்னன்னா போட்டி மனப்பான்மையோ இது ஒரு போட்டி நிகழ்ச்சியோ இல்ல. நம்முடைய தாய்மொழி, நம்முடைய தமிழ் மொழியில எப்படிப்பட்ட சொற்கள்லாம் எந்த அளவிற்கு கலந்திருக்குங்கிறதும் தமிழ் சொல் இல்ல. விரவி இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ஒவ்வொருவருடைய தமிழராக இருந்திருக்கூடிய நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. அப்ப பிறமொழி சொற்கள் இந்த அளவுக்கு கலந்திருக்கு, விரவி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைக்காக உதவுகின்ற ஒரு சிறு நிகழ்வு தான் தமிழோட விளையாடு. ஆகையினால போட்டி மனப்பான்மையோ, வெற்றியாளர், தோல்வியாளர் அப்படிங்கிறதோ இல்ல. சிறப்பான பங்கெடுப்பு முக்கியம். நம்ம சொல்லக்கூடிய அந்த சொற்களுக்கான தமிழ் சொற்களை கூறுவது முக்கியம். முக்கியம்ங்கிறதும் தமிழ் சொல் இல்ல, இன்றியமையாதது. அவ்வளவுதான். சிறப்பு. ஐயா, நிகழ்வு தொடங்கலாம். முதல் சுற்று தொடங்கலாம் ஐயா. சரிங்க ஐயா, முதல் சுற்று தொடங்கலாம். முதலில் பவானி அம்மா, அடுத்தது சூர்யா அம்மா, அடுத்த ஜூலியட் மேரி அம்மா. பவானி அம்மா ஆயத்தமா இருக்கீங்களா? சரிங்க. சரி. எளிதான சொற்கள் தான். ஏன்னா சென்ற வாரமும் கேட்கல, நம்ம தமிழோடு விளையாடு நிகழ்வு நடத்தாம நல்ல தமிழில் பேச நிகழ்வு தான் நம்ம நடத்தினோம். ஆகையினால திரும்ப எளிமையான ஆங்கில சொற்கள், தொழில்நுட்ப சொற்களை உங்களுக்கான முதல் சொல்மா எல்இடி. எல்இடி எல்இடி ஒளிர் 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 ஒளிர்வினை முனை. சரிதான், சொல்லுங்க. ஒளிர்வி முனை. ஒளிர்வி முனை. ஒரு வழியை பிடிச்சிட்டாங்க. சிறப்பு சிறப்புங்கம்மா. உங்களுக்கான 2வது சொல் லேசர். லேசர் லேசர். அறுவை இல்ல, இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சொல்லிடுவீங்க. ஏற்கனவே ஒரு சொல் சொல்லிட்டீங்க. சீரொலி. 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 சிறப்புங்கம்மா, சிறப்பு சிறப்பு. சரி, மிக சிறப்பு. 2 சொற்களுமே சொல்லிட்டாங்க. அடுத்ததாக சூர்யா முத்துகிருஷ்ணன் அவர்கள், உங்களுக்கான முதல் சொல்ல முதலா நிகழ்வுல கலந்துக்கிறீங்க. ஆகையினால உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சொல் மீன். மீன் மீன் போன்மி. சிறப்பு சிறப்பு. உங்களுக்கான 2வது சொல் ப்ளூடூத். ப்ளூடூத். ஊடலை. ஊடலை. ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க, சட்டுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாமே தயாரா இருக்கு. ஆயத்தமா இருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. ஒரு அறிவியல் ஆசிரியராக, அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக இருந்தாலும் இவ்வளவு எளிதா ரொம்ப விரைவா நீங்க சொல்லிட்டீங்க. மிக மகிழ்ச்சி. அடுத்து ஜூலியட் அம்மா வாங்க. உங்களுக்கான ஒலிவங்கி திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான சொல் சிசிடிவி. சிசிடிவி மறைகாணி. மறைகாணி. சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. உங்களுக்கான 2வது சொல் என்ன கேட்கலாம்? வேற ஏதாவது கேட்கலாம். உங்களுக்கு நீங்க ஏற்கனவே ஒரு தடவை கலந்துக்கிட்டீங்க இல்லையா? டெலிகிராம். தொலைவரி. 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 சிறப்பு சிறப்பு. முதல் சுற்று இவ்வளவு எளிமையா, இவ்வளவு விரைவாக, ரொம்ப விறுவிறுப்பா சட்டு சட்டுன்னு போயிடுச்சு. மிகச்சிறப்பு. முதல் சுற்றுல பங்கேற்ற 3 பங்கேற்பாளர்களுமே மிக விரைவாக, சிறப்பாக பங்கேற்றிருக்காங்க. ஐயா, சரி, அப்ப நம்ம 2ஆம் சுற்றுக்கு போயிடலாம். முதல் சுற்று எளிமையா இருக்கு. ஐயா சொல்லுங்க. சொற்கள் கேட்டீங்க. அந்த சொற்களுக்கு அழகான தமிழ் சொற்களை, கலை சொற்களை கூறினார்கள்.
ஆனா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது. இது வினாத்தாளை பதிலுடன் கூடிய வினாத்தாளை வெளியிட்டு விட்டு கேள்வி கேட்பது. அடுத்து வருவது இப்படி எளிதாக இருக்காது, கொஞ்சம் கடினமாக இருக்கும். நாம் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்களை வைத்து அவர்கள் கேள்வி கேட்பார்கள். வாருங்களாம் அடுத்த சுற்றுக்கு செல்லும். சரிங்க, சிறப்புங்க. ஏன்னா முதல் சுற்றுல ஏன் நம்ம வினாக்கள் ஏற்கனவே வினாக்களை விடையோடு வெளியிட்டோம் அப்படிங்கிறதுக்கும் திரும்ப திரும்ப கேட்ட சொற்களையே தான் மறுபடியும் நம்ம கேட்கிறோம். புதிதாக போன வாரம் போன நிகழ்வுல, அதாவது சென்ற மாதம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு மாதம் முன்னாடியே நம்ம ப்ளூடூத் கேட்டாச்சு, ஜிபிஎஸ் கேட்டாச்சு, சிசிடிவி கேட்டாச்சு. ஏன் திரும்ப மறுபடியும் இவ்வளவு எளிதான சொற்களையே மறுபடியும் கேட்கணும் அப்படின்னா, அது மனதுல பதியணும் அப்படிங்கிறதுக்காகவும், அன்றாட வாழ்க்கையில நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அது முக்கியமான நோக்கை அடிப்படையாக கொண்டது. அதற்காகத்தான் அந்த நிகழ்வு, அதற்காக தான் அந்த சுற்று. அந்த தொழில்நுட்ப சொற்களுக்கான கலை சொற்களை நம்ம அன்றாட வழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், மனதில பதியணுங்கிறதுக்காகவும் தான் இந்த சொற்களை திரும்ப திரும்ப நம்ம கேட்டுட்டே வினவி கொண்டே இருக்கின்றோம். மிகச்சிறப்பாக முதல் சுற்று முடிவுற்றது. இரண்டாவது சுற்று அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள், பிறமொழி சொற்கள். முதல்ல பவானி அம்மா வாங்க, காணொலி தெரிந்து வச்சுக்கோங்க, ஒளி வாங்கி தெரிந்து வச்சுக்கோங்க. அமைதியா இருக்கு. இல்லக்கா, இல்ல உங்களுக்கு எல்லாம் இருக்காது. சுகர் அம்மா ஒளி வாங்கி தெரிந்து வச்சுக்கோங்க. பவானிமா சுகர் இருக்காங்கம்மா? தொடருங்க, அவங்க தயாராட்டாங்க, தொடருங்க. சரிங்க. பவானிமா கேக்குதுங்களா? சுகர் இருக்கா? கேக்குது. விட்டு விட்டு கேக்குதுங்களா? சரி, இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நானு கடைக்கு போகல, குடும்ப அட்டை கடைக்கு போய் கேளுங்கம்மா அவங்க கிட்ட. அம்மா அவங்க ஏதோ கேள்வி கேட்டாங்க. சுகர் சர்க்கரை. உங்களுக்கு சுகர் இருக்கா? வீட்டுல சுகர் இருக்கா கேட்கல, உங்களுக்கு சுகர் இருக்கா? எங்களுக்கு யாருக்கும் சர்க்கரை வியாதி கிடையாது. ஆனா சுகர் அப்படிங்கிறதுக்கு சர்க்கரை நோய் சொல்லலாங்களா? ஆனா அது கேள்வி வினா அதுவல்ல, நீரிழிவு நோய். சர்க்கரை நோய். சரிங்க. அதனால ரொம்ப நம்ம நல்லா கேட்கலாம். ஏன்னா உங்க யாருக்குமே நீரிழிவு நோய் இல்ல. ஜிலேபி என்பதனுடைய தமிழ் சொல் என்ன? ஜிலேபி சாப்பிட்டிருக்கீங்களா? ஜிலேபி சாப்பிட்டிருக்கீங்களா? ஜாங்கிரி, ஜிலேபி வாயில, சிவாஜி வாயில ஜிலேபி, அந்த தொடர் எல்லாம் ரொம்ப புகழ் வாய்ந்த தொடர்களா இருக்கு. நீங்க ஜிலேபி சாப்பிட்டிருப்பீங்க இல்லையா? ஜிலேபிக்கான தமிழ் சொல் சொல்லுங்க. ஏதாவது யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்குமோ? அந்த எப்பவுமே அதனுடைய தமிழ் சொல் ரொம்ப எளிமையான சொற்கள் தான். அதனுடைய வடிவத்தை வைத்தும் தன்மையை வைத்தும் தான் பெரும்பாலும் நம்ம சொற்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். பத்தி போனா வத்தல், வறுத்து வச்சா வறுவல். அதை போல ஜிலேபி அப்படிங்கிறதுக்கு என்னவா இருக்கலாம்? நீங்க கூட ஒரு சில புதுசா கூட உருவாக்கலாம், பிழையேதும் இல்லை. சூர்யா அவர்கள் ரொம்ப பயங்கரமா சிந்திச்சுட்டு இருக்காங்க, ஜூலியட் அம்மா அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஆலோசனை நடக்குது. பவானிமா இனிப்புலதான் இருக்கும். ஆமா, இனிப்பு தான், காரம் இல்லாது இனிப்பு பொருள் தான். இன்னும் கொஞ்சம் நல்ல சொல்லாய் சொன்னீங்களேன். இனிப்பு அச்சு. ஜாங்கிரி அச்சுல போட்டு அப்படியே போட்டுறதா? சரி, சூர்யா கண்டுபிடிச்சிட்டாங்க. சூர்யா அம்மா சொல்லுங்க. ஜூலியட் மேரி அம்மா தெரியலங்க. நம்மளா உருவாக்குனாதான் இனிப்பு முறுக்கு அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு. அது இனிப்பு முறுக்கு இல்ல, முறுக்கினி. இனிப்பு முறுக்கினி. இதுதான், இவ்வளவுதான். நம்ம பெருமொழி, நம்ம தமிழுக்குன்னு சொல்லி இல்ல அப்படின்னாலுமே கூட அது உருவாகின்ற தன்மையை பொறுத்து, இயல்பை பொறுத்து நாம ஒரு புதிய சொல்லை உருவாக்கலாம். பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு சொல்லை நீங்களே உருவாக்கிட்டீங்க. நம்ம முறுக்கினி தான் சொல்லணுமா? இனிப்பு இருக்கு சொல்லக்கூடாதா? சொல்லலாம்.
இனிப்பு முறுக்குன்றதை விட இன்னும் கொஞ்சம் சுருக்கமா ஒரு கலைச்சொல்லா முறுக்கினி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு அழகா இருக்கு, இனிமையா இருக்கு. ஆகையினால சொற்களை உருவாக்குகின்ற சிறந்த தன்மை எங்ககிட்ட இருக்கு. ஜூலியட் மேரி அம்மா மிகச் சிறப்பா நீங்க சொல்லிட்டீங்க. பவானி அம்மா, ஜிலேபிங்கிறத முறுக்கினி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத முறுக்கு பிழியிற மாதிரிதான் போடுறாங்க இல்லையா ஜாங்கிரி ஜிலேபிய. அதனால ஜிலேபிக்கான சொல் வந்து நம்ம முறுக்கினின்னு சொல்லலாம். ஜிலேபி என்பது ஒரு இந்தி சொல், இந்தியில இருந்து வரக்கூடிய ஒரு சொல் அது. சரி, சிறப்பு. அடுத்தது நன்றி மேம். பவானி அம்மா, இன்னொரு வினா கேட்டலாமா? கேட்டுருவோம். கேளுங்க. இந்த பொண்ணு பார்க்க வர்றவங்க எல்லாம், பொண்ணு பார்க்க வர்றவங்க வீட்ல எல்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல, பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் கொடுப்பாங்கல்ல. பஜ்ஜினா தெரியும், சொஜ்ஜின்னா என்னது? பஜ்ஜி சொஜ்ஜி இந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுற பொருளாவா இருக்கு? பஜ்ஜி சொஜ்ஜி இந்த தெரியலையே. சொஜ்ஜிங்கிறது தெரியல. அதுவும் ஒரு இந்தி சொல் தான், ஹிந்தில இருந்து வந்த ஒரு சொல் தான். நம்ம வந்து ஒரு எதுகை மோனைக்காக நம்ம பயன்படுத்துற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். அது இது மேடு வெள்ளங்கிற மாதிரி பஜ்ஜி சுஜ்ஜி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். சரி, சூர்யா முத்துகிருஷ்ணன் அம்மா தெரியவில்லை. ஜூலியட் மேரிமா, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இல்ல என்னவா இருக்கா, நீங்க போன தடவை ரொம்ப அழகா சொன்னீங்க இல்லையா போன முறை, அதே போல சொஜ்ஜிங்கிறது என்னவா இருக்கலாம்? சரி, சொஜ்ஜின்னா சொல்லுங்க. ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் பெண் பார்க்கும் படலம் வந்து நடக்கும் பொழுது தேநீரோடு சேர்ந்து பஜ்ஜியையும் சொஜ்ஜியையும் கொடுப்பாங்க. சொஜ்ஜிங்கிறது ரவா கேசரி மாதிரியான ஒரு இனிப்பு தின்பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அப்படி உங்களுக்கும் அதை வந்து பகிர்ந்துக்கிறேன். சிறப்பு. சரி, பவானி அம்மாக்கு ரொம்ப கடினமான வினாக்களா கேட்டாச்சு. ஜிலேபி, சொஜ்ஜி இந்த மாதிரியான பிறமொழி சொற்கள், இந்தி சொற்கள் நம்ம தமிழ் மொழியில நம்ம இதைத்தான் நம்ம பேசுறோம். அந்த சொற்கள் நம்ம கேட்டாச்சு. அடுத்தது சூர்யா முத்துகிருஷ்ணன் அவர்கள், அவங்க எளிமையான ஒரு கேள்வி, மிக எளிமையானது. உச்சரிப்பு தெரிந்த அதுவே ஒரு தமிழ் மொழி சொல்லுங்க. என்ன சூர்யாம்மா சொல்றீங்க? உச்சரிப்பு என்பதை தமிழ் மொழி என்று நினைத்திருந்தேன். அதான் சொன்னேன், உச்சரிப்பு தமிழ் இல்லையா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சரி, ஜூலியட் சொல்லுங்க. உச்சரிப்பு ஒளி குரலா? ஒளி ஒழிப்பு, குரல், ஒழிப்பு, ஒழிப்பு முறை, உச்சரிப்பு, சொல்றாங்க பொலிட்டிக்ஸ், உச்சரிப்பியல், அது வந்து ஒழிப்பியல், ஒலிக்கு குரல் ஓசை, ஒழிப்பியல். சிறப்பு. நல்லா வந்து நீங்க சிந்திச்சிருக்கீங்க ஜூலியட் மேரிமா, சிறப்பு. அடுத்து சூர்யா முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கான இரண்டாவது சொல். இதை நான் சொல்லும் போது இதற்கான ஒரு வரலாறு கேட்டேன், ஒரு முறை கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை திட்டதான் நினைச்ச கூடாது. நம்ம நீலகண்ட தமிழன் ஐயா இதை பத்தி சொல்லும் போது அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. சென்னை பக்கம், அதாவது ஆரம்ப காலத்துல சேரி மக்கள் அப்படின்னும் போது அவங்க வந்து ரொம்ப கலீஜா இருப்பாங்க அப்படின்னா, கலீஜ் அப்படிங்கிறதும் தமிழ் சொல் கிடையாது, பிறமொழி சொல்லது, ஆங்கில சொல் இல்ல. கவலைப்படாதீங்க, கலீஜ் எல்லாம் கேட்க மாட்டேன். கஸ்மாவலான்னு திட்டுறாங்கல்ல அப்படின்னா என்னது, தமிழ் சொல்லா? தமிழ் சொல் இல்லைன்னு தெரியும். ஐயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர் அந்த பகுதியிலேயே சென்னையிலேயே வாழக்கூடியவர், அதனால சிறப்பா அவருக்கு தெரியும். ஜூலியட்மா, அறிவில்லாதவன் முட்டாள் மடையன். சரியாமா? இன்னும் கொஞ்சம் இல்ல, பவானி அம்மா கேட்டு பார்ப்போம். பவானி அம்மா, இணைப்புல இருக்கீங்களா? மட்டமான ஒருவன் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, நீங்க சொல்லுங்க. கஷ்மலம் தான் கஷ்மாலம் சொல்றோம். இந்த கலிஜி கஷ்மலம் இது எல்லாமே வந்து ஒரே பொருள் தான். உதாரணமா வந்து
மலம்னா அழுக்கு. மலம்னா அழுக்கு. கஷ்மலம் சாக்கடையெல்லாம் இருக்குல்ல, இந்த தெருவோரத்துல இந்த தண்ணி தேங்கி இருக்கும். நம்ம அந்த இடத்துல கால் வச்சு போவோம், ஒதுங்கி போவோம். அந்த அழுக்கு சாக்கடை இருக்கு பாருங்க, தண்ணி தேங்கி, அதுதான் கஷ்மலம் சொல்றது. அது வந்து ஒரு கெலிஜ் என்பது பாரசீக சொல், அரபு சொல் நினைக்கிறேன். கஷ்மலம் வடமொழி சொல். வடமொழி சொல். கஷ்மலம் திட்டுறது இல்ல. உதாரணம் ஒரு அழுக்கா இருக்கிற இடத்த கஷ்மலம் அப்படின்னு சொல்லி வடமொழியில சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா, சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல நடிகர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் ஒரு நேர்முகத்தை சொல்லியிருந்தார். அவரு சொல்றப்போ ஒரு ஐயரு ஒரு ரிக்ஷாவில் ஏறிட்டு போறாரு. அப்போ அந்த வண்டி இழுத்துட்டு அந்த இழுவை வண்டி இழுத்துட்டு போறவரு ஒரு இடத்துல நிறுத்தி இறங்கிக்குங்க அப்படின்றாரு. அவர் வடமொழி தெரிஞ்சவரு. அப்ப கீழே சகதி சாக்கடை இருக்குது. உடனே அவர் சொல்ல, கஷ்மலம் தள்ளி நிறுத்து அப்படின்றாரு. உடனே இவன் என்ன பண்றா, தன்னைத்தான் கஷ்மலம்னு சொன்னான்னு நினைச்சுக்கிட்டு, கஷ்மலம்னா திட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டு, பிற்காலத்துல அது கஷ்மலம்னு எல்லாரும் திட்டுகிற ஒரு சொல்லாக போய் மாறிவிட்டதுன்னு அது ஒரு நேர்காணல் சொல்லியிருக்காங்க. கஷ்மலம் என்றால் சாக்கடை, அழுக்கு, அசிங்கம், நம்ம காலை வச்சு நடந்து போகாம ஒதுங்கி போகக்கூடிய அந்த இடம், அதுதான் கஷ்மலம். அது சாக்கடைன்னு அர்த்தம். அது திட்டுவதற்கான சொல் அல்ல, அது பயன்படுத்துகிற சொல். அதுவே ஒரு பிற்காலத்துல கஷ்மாலம் அப்படின்னு திட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. கலீஜின்றதோ கஷ்மலம்ன்றதோ கிட்டத்தட்ட ஒரே பொருள். கலீஜினாலும் நம்ம அசுத்தமான இடம், அசுத்தமான சாக்கடைன்னு வச்சுக்கலாம். தமிழ்ல சொன்னா சாக்கடை. மகிழ்ச்சி. சொல்லுங்க. நானும் அந்த நேர்காணல் தான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு நேர்காணல், அது நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடின்னு ஒரு நிகழ்வு. அதுல கமலஹாசன் அவர்கள் அந்த நிகழ்வை சொன்னாரு. இந்த கஸ்மாலம் அப்படிங்கறத நிறைய சொன்னாங்க. அதுல இந்த ஒரு செய்தியை நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அது பல ஆண்டுகள் இருக்கும், அப்ப தெரிஞ்சுட்டேன். சிறப்புங்க, சிறப்பு. நீங்களும் அதே நிகழ்வை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சிறப்புங்க. சரி, சூரிய முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு 2 சொல்லும் நான் கேட்டேன். அடுத்து ஜூலியட் அம்மா அவர்கள், உங்களுக்கான சிறப்பான சொல் சமுதாயம். சமுதாயம் தமிழ் சொல் இல்லையா அப்படின்னு சூரியம்மா வியந்து போயிட்டாங்க. சொல்லுங்க. குழுமம் அல்லது குமுதாயம். குமுகம் அல்லது குமுதாயம். சிறப்பு, சிறப்பு. சிறப்பா தேறிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான அடுத்த சொல் நல்ல சொல்ல கேட்போம். மேசை, மேஜை, விசைப்பலகை. விசைப்பலகை. சிறப்பு, மிகச்சிறப்பு. அவங்க தயாரா இருக்காங்க. தயாரா இருக்காங்க. தெரியுங்களா? கேள்விகளுக்கு பதில் சொல்வதாக அவர்கள் அநியமாக இல்லை. அவங்க மிகவும் அநியமாக இருக்கு. எதுக்காக தெரியுங்களா? அடுத்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலிய கழகத்தில் தூய தமிழ் பற்றாளர் விருது பெறுவதற்கு அநியமாக இருக்கிறார்கள். தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஜூலியட் மேரிம்மா, மிக சிறப்பு, சிறப்பு. 2ஆம் சுற்று இனிமையாக தொடங்கி மேசையில் நிறைவேற்றது. கஸ்மாலத்துல தொடர்ந்து மேசையில நிறைவேற்றது. மிக்க மகிழ்ச்சி. பவானி அம்மா, அடுத்த சுற்று போலாமா? போலாமா? சரிம்மா, 3ஆம் சுற்று போலாம். இப்பவே கண்ணை கட்டி தின்றாங்க அவங்க. ஆமா. பவானி அம்மா, என்னாச்சு? கண்ணு கட்டுதான் இப்பவே உங்களுக்கு? இல்ல, டிவி போகுது வீட்டுல. அது 4 அமைச்சர்கள் பதவி ஏற்பு, அதை பார்த்துட்டு இருக்கா. அது உங்களுக்கான முதல் தினம் கேட்கலாமாம்மா? ஒரு சிறு கலந்துரையாடல் இது. உங்க வீட்டுல டிவி சத்தமா வைப்பாங்களா, சவுண்டா வைப்பாங்களா? உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்காதா? மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதவி ஏற்றிருக்காங்களே,
என்ன பதவி பிரமாணம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி மெதுவாக தான் வைத்து பார்ப்பார் என்னுடைய கணவர். எனக்கு தொந்தரவு செய்ய மாட்டார். அது தொலைக்காட்சி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கின்றது. 4 அமைச்சர்கள் பதவி ஏற்கின்றார்கள். செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன் மற்றும் இன்னொரு அமைச்சர், 4 அமைச்சர்கள் ராசா பதவி ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆவடி நாசர். நானும் ஒரு பக்கம் பார்த்து கொண்டே அப்பொழுது தொலைக்காட்சியும் சரி, என்னால் பொது நிகழ்ச்சிகளும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் அவ்வப்பொழுது அதையும் திரும்பி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். மகிழ்ச்சி அம்மா. சிறப்புங்கம்மா. இந்த தொந்தரவுங்கிறதுக்கு பாண்டாக இடையூறு அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்டே இருக்காரு எங்க வாழ்க்கை துணைவர். பேசாம அடுத்த நிகழ்வுல அவரை கலந்து சொல்லுவோம். உங்களுக்கு பக்கத்துலயே இருக்க. கண்டிப்பா. ஆமாங்க. சரிங்க, சரி. மிக்க நன்றி. உங்களுக்கான அடுத்த சொல் அடுத்த கலந்துரையாடலாக, உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறோம் இல்லையா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறோமா இல்ல தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறோமா? எங்க போனா நல்லா பார்ப்பாங்க? ட்ரீட்மெண்ட்ல எங்க நல்லா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் எல்லாம் ஒரே விதமான ஆஸ்பத்திரிக்கு போறாங்க? எக்கனாமிக்கலா நினைச்சு போறாங்களா? எங்க போறாங்க? எந்த ஆஸ்பத்திரிக்கு போறாங்க மக்கள் பெரும்பாலும்? உடல்நிலை சரியில்லை என்றால், அதாவது ஏழை மக்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை செல்கின்றார்கள். பணம் வைத்திருப்பவர்கள், அதாவது கோட்டீஸ்வரர்கள், பணம் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பணத்தை கரைப்பதற்காக தனியார் மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள். இப்பொழுதெல்லாம் அரசு மருத்துவமனையிலேயே சிறப்பாக அனைத்து நோய்களுக்கும் வைத்தியம் சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அரசு மருத்துவமனைக்கு செல்வது சிறப்பு என்றுதான் நினைக்கின்றேன். பணி மட்டும் அரசாங்க பணியை எதிர்பார்க்கின்றோம் அல்லவா? அதை போன்றுதான் அரசு மருத்துவமனையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் சேவைகளை. ஆகையால் அரசாங்க மருத்துவமனைக்கு சென்று நம்முடைய உடலை பார்த்துக் கொள்வது சிறப்பு என்றுதான் நானும் நினைக்கின்றேன். சிறப்பு, சிறப்புங்கம்மா. இந்த ஆரம்பம், வைத்தியம், அரசாங்கம், அரசாங்கம்ல அரசு, இவையெல்லாம் இந்த அங்கம் என்பதெல்லாம் பிறமொழி சொற்கள். இவற்றை நீங்கள் தவிர்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். தமிழ் போல இருக்கிறது. ஆரம்பம் தொடக்க சுகாதாரம் கூட பிறமொழி சொல்றான். தொடக்க உடல்நல மையம், வைத்தியம் என்பதற்கு மாறினது சிகிச்சை என்ற சொல்லை நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றி பவானியம்மா. இந்த கலந்துரையாடல் மிக சிறப்பாக முடிவெற்றது. அடுத்ததாக சூரிய முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கான கலந்துரையாடல் வினா. சரி, சூர்யா, நம்ம சொல்லுங்க சூர்யா. இந்த சொசைட்டில இன்னும் வினா கேட்கவே ஆரம்பிக்கல. இந்த சொசைட்டில ஸ்டேட்டஸ் முக்கியமா, எக்கனாமிக்கலா ஃப்ரீடமா இருக்கிறது முக்கியமா? இந்த சொசைட்டிக்கு எது முக்கியம், ஸ்டேட்டஸா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு முறை சொல்லுங்க. இந்த சொசைட்டில நம்ம வாழ்ற இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, இந்த சொசைட்டிக்கு எது முக்கியம், ஸ்டேட்டஸா, பணமா, காசா, என்னங்க? இந்த சமூகத்துக்கு முக்கியமானது நீங்கள் கூறிய 3மே தான். பணம், நிலை, நம்மளுடைய வாழ்வின் நிலை, பணம், வாழ்வு நிலை. நீங்கள் கூறிய அனைத்துமே ஒன்றை ஒன்று சார்ந்ததாக தான் உள்ளது. அது ஒன்றை தொட்டு ஒன்றுதான், பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. பணம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்வு நிலையும் உயர்வாக தான் கருதப்படுகிறது.
ஸோ அனைத்துமே முக்கியம்தான். ஆமா, நன்றி. ஆனால் தொடங்கும் போது சமூகம் என்று தொடங்கி விட்டீர்கள். குமுகம் என்றோ குமுகாயம் என்றோ தொடங்க வேண்டும். இந்த குமுகாயம் நம்முடைய வாழ்நிலையை வைத்தும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை வைத்தும் நம்முடைய பண்பு நிலையை வைத்தும் நம்மை மதிக்கிறது. இது மூன்றுமே முக்கியம். பண்பு நிலை அது மிகவும் முக்கியம். வாழ்நிலை, செல்வமும் வாழ்நிலையும் குறைந்திருந்தாலும் கூட பண்பு நிலை சிறப்பாக இருந்தால் நாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுவோம். செல்வமும் வாழ்நிலையும் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட பண்பு நிலை தவறி இருந்தால் நம்மை இந்த குமுகாயம் போற்ற தவறிவிடும். சரிங்களா நான் சொன்னது? நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலை நான் சொல்லிவிட்டேனா? சரிங்க. மிகச்சரி. சூர்யா முத்துகிருஷ்ணன் அம்மா அவர்கள் சமூகம் அப்படிங்கிறதுக்கு மாற்றாக குமுகம் ஐயா சொல்லிட்டாரு. முக்கியம் தமிழ் சொல் இல்ல, இன்றியமையாமை. பணம் என்பது தமிழ் சொல் இல்லை. வேறுபாடு என்பது தமிழ் சொல் இல்லை. பேதம், வேறுபாடு தமிழ் சொல் இல்லை. பணம் என்பதற்கு தமிழ் சொல் என்ன? செல்வம். செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. சிறப்பு. என்னங்க அடுத்து உங்களுக்கான கேள்வி என்ன? உங்க வீட்டுல பீரோ இருக்கா, இல்ல அலமாரி இருக்கா, இல்ல ரெண்டுமே இருக்கா? அம்மா, இரண்டிற்கும் இப்பொழுதும் பேதம் இல்லை. அதற்கான நிலைப்பேழை எங்கள் வீட்டில் உள்ளது. நிலைப்பேழையில் தான் அனைவருடைய ஆடைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கான தமிழ் சொல் நிலைப்பேழை? பீரோ, அலமாரி இரண்டிற்கும் நிலைப்பேழை. பீரோ என்பதனுடைய தமிழ் சொல் நிலைப்பேழை. அலமாரி என்பதன் தமிழ் சொல் அடுக்கரை. அடுக்கி வைக்கிற அடுக்கரை. அடுக்கலை இல்ல, அடுக்கு அறை. அடுக்கரை. சிறப்பு. கேளுங்க. இந்த முத்துகிருஷ்ணன் யார் பெருமாது? கணவர் பெயர் ஐயா. மகிழ்ச்சி. முத்துகிருஷ்ணன் என்பதற்கும் முத்து கருப்பன் என்பதற்கு என்ன வேறுபாடு? ஆள் வேறன்னு சொல்லாதீங்க, அந்த சொல் என்ன வேறுபாடு கேட்கிறேன். முத்துக்கருப்பன் வேற ஆளுங்க, முத்துக்கிருஷ்ணன் வேற ஆளுங்கன்னு சொல்லாதீங்க. கிருஷ்ணன் என்றால் கருப்பன் என்று பொருள். ஆமாம், கருப்பன் என்றாலும் கிருஷ்ணன் என்றால், கிருஷ்ணன் என்று சொன்னால் கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணம் என்றால் கருப்பு. கிருஷ்ணகிரி என்று சொன்னால் இதை கருமலை என்று சொல்ல வேண்டும். இப்போ பெருமாள் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மால் என்று சொன்னாலும் கருப்புன்னு அர்த்தம். இப்ப முத்துகிருஷ்ணன் என்ற பெயரை முத்துமால் என்றோ முத்து கருப்பன் என்றோ மாற்றிக்கொண்டால் அதே பொருள். முத்து என்பது தமிழ் சொல்லு, கிருஷ்ணன் என்பது வடமொழி சொல். சரிங்களா? சூர்யா என்பது சொல், சூர்யா என்பது வடமொழி சொல். அதற்கு கதிர் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். கதிர், கதிரவன், கதிரொலி, கதிரவன் சொல்றோம் இல்லைங்களா, கதிர். அப்ப உங்க பேர் இனிமேல கதிர் முத்துக்கருப்பன். புரியல? பரிதி வைத்துக் கொள்ளலாம். பரிதி வச்சுக்கலாம். பெயரை பண்ணி செய்து கொள்ளுங்கள். நன்றி பரிதி முத்துக்கருப்பன். பெருமாள் என்று சொன்னால் பெரிய கருப்பன், திருமால் என்றாலும் திரு கருப்பன். எல்லாவற்றுக்குமே அந்த மால் என்கிற சொல்லுக்கு கருப்பன், கருப்பசாமி, பெருமாள் சாமி, கருப்பசாமி எல்லாமே மாலவனை குறிப்பிடக்கூடிய தமிழ் சொற்கள். ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்க அதை பெருமாள் என்று பெருமாள் என்றால் தமிழ் சொல்றாது, திருமால் என்றாலும் தமிழ் சொல்றான். ஆனா விஷ்ணு, வெங்கடாஜலபதி அப்படிலாம் பெயர் வைக்கிறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் அந்த தெய்வத்தின் மீது ஏற்று சொல்லுகிறார்கள்.
இந்த மாலவன் யாருன்னு சொன்னாக்கா நம்முடைய 5 திணைகள் சொல்வார்கள். அதுல முல்லை திணையினுடைய தலைவன் பேர் மாலவன். கருப்பு வானத்தில் அந்த கருமேகங்கள் வருகிறது அல்லவா, அதுதான் கருப்பு. அதுதான் இறைவனாக வணங்கி இருக்கிறார். அதுதான் அந்த மாலவன். அதுதான் வந்து மெல்ல மெல்ல மாறி அதுக்கப்புறம் கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் பேர்லாம் வைக்கிறவங்க கருப்புன்னு வைப்பாங்க பேர். பொதுவா கருப்பன்ற பேரை பார்த்தா ஏதோ ஒரு கருப்பா இருக்கவனுக்கு வைக்கப்பட்ட பேர் இல்லை. பெருமாள் நீங்க சொல்ற கிருஷ்ணன், இதற்காக வைக்கப்பட்ட பெயர் தான் கருப்பன் என்கிற பெயர். சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, கருப்புசாமி, கருப்பண்ணன், கருப்பையா, இது எல்லாமே பெருமாளுடைய வேறு வேறு பெயர்கள். பெருமாளை குறிப்பிடக்கூடிய, மாலவனை குறிப்பிடக்கூடிய பெயர்கள். எப்படி முருகனுக்கு வந்து முருகன், குமரன், அழகன் சொல்றோமோ அந்த மாதிரி இது. முருகன் வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன். குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன். அவனுக்கு ஏன் முருகன் பேரு? மலைகளில் ஏறுகிற பொழுது, இறங்குகிற பொழுது அவனுடைய உடல் முறுக்கேறி இருக்கும். நாம பயன்படுத்தல இல்லைங்களா இடையினம். இடையினத்துக்கு பதிலா வல்லின ரூ போடணும். முருக்கன், உடலில் முறுக்கை உடையவன். அதனாலதான் தமிழ் இலக்கியங்கள்ல உடல் முறுக்குள்ள காளைகளை அழகுள்ளவராக போற்றுகிறார்கள். அது போன்றவர்களைத்தான் அந்த காலத்து தலைவன் தலைவி விரும்புகிற பொழுது தலைவி அது மாதிரியானவர்களை விரும்பி இருக்கிறார்கள். வீரம் சேர்ந்தவனை விரும்பி இருக்கிறார்கள். அதனால தான் ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த காளை அடக்குகிற அந்த போட்டிகளை கலந்து கொள்பவர்களை திருமணம் செய்து கொள்வது என்கிற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு வீரம் செறிந்த செயல்பாடுகளை செய்தவர்களை திருமணம் செய்து கொள்வது என்கிற பண்பு தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது. அந்த முறுக்கு என்பது அங்கிருந்து வந்தது. அந்த முறுக்கு என்பதுதான் அழகு என்பதால் அவனுக்கு அழகன் என்ற பெயர் வந்திருக்கிறது. அவன் இளைஞன் என்பதால் அவனுக்கு குமரன் என்ற பெயர் வந்திருக்கிறது. இப்படி குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாகிய முருகனுக்கு இத்தனை பெயர்களும் இப்படி அமைந்திருக்கிறான். அந்த காலத்திலே அழகு என்பது அந்த உடல் வலிமையை வைத்து முடிவு செய்யப்பட்டது. வெறும் முக அழகை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை. இப்பெல்லாம் அந்த மைதா மாவுல செஞ்ச மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு இந்தி திரைப்படங்களை வருவாங்க கதாநாயகர்கள் சொல்லிட்டு. எங்க வீட்டுல இந்த சப்பாத்திக்கு மாவு பேசின மாதிரியே இருக்கும் அந்த மோகம் பார்க்கறது. அதெல்லாம் அழகு. கருப்பாக, வலிமையாக, வீரமாக, கைகளிலே வேலெடுத்து கொண்டு வெற்றி பெறுவதற்காக எந்த போரையும் எதிர்த்து நின்று போராடியவனை அந்த காலத்திலே நம்முடைய பெண்கள் அழகன், அழகுடையவன் என்று போட்டினார். தமிழாசிரியர் தமிழ் பாடம் நடத்தக்கூடாது என்றாலும் நடத்துகிறார். கற்றது கைமண் அளவு. சிறப்பான செய்திகள்ங்க. மிக்க நன்றி. இரண்டாம் பரிதி முத்து கருப்பண்ணனா அது விடுங்க, அது அவர்தான் மாத்த முடியாது. உரிமை நமக்கு இருக்கு இல்லையா? அதனால பரிதி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. இதுவரை 2 பேர் மிக சிறப்பாக 3வது சுற்றை முடித்திருக்கிறார்கள். 3வதாக வருகிறார். பாருங்கள் அம்மா. ஜூலியட் மேரி அம்மா வாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, அப்ப என்னுடைய பேருன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப ஆர்வமா நீங்க சொல்லுங்க. உங்க பேரு தமிழ் சொல்லா? அதற்கான தமிழ் சொல்ல என்ன வச்சுக்கலாம்? என்ன பொருள், என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு கம்மியா அர்த்தம் தெரியுமா, ஜாஸ்தியா அர்த்தம் தெரியுமா? ஜூ என்பது வடமொழி சொல். ஜூ அப்படின்றது ஜூலியட் மேரி என்பது வடமொழி சொல்லல. ஜூலியட் மேரி என்பது கிரேக்க அந்த மாதிரி சொல்லுது. ஜூலியட் சீசர் சொல்றாங்கல்ல, ஜூலியட் சீசர்ன்றாங்க. ரோமானிய, ரோம், எகிப்தெல்லாம் இருக்குல்ல, அங்கிருந்து வந்த பெயர். அங்கிருந்து வந்த பெயர் கிறிஸ்துவ மதம் தொடர்புடைய பெயர் அது. எனவே இது இப்படி இவங்க எப்படி முத்துகிருஷ்ணன்ற பேரை ஒரு வைணவ மதம் சார்ந்து வைத்திருக்கா, அது போல கிறிஸ்துவ மதம் சார்ந்து வைத்துக் கொண்ட பெயர் ஜூலியட் மேரி என்பது. அது வந்து தமிழ் சொல்லுமன்று, வடமொழி சொல்லுமன்று. அது அந்த
நாடுகளை சேர்ந்தார். ரோமானிய கிரேக்கம், பெயர். ரோமானியம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த நாட்டு. சிறப்பு சிறப்பு. சரி. ஜூலியட் மேரியம்மா, நீங்க வேதாரண்யம்லாம் போயிருக்கீங்களா? வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? வேதாரண்யம் இல்லையம்மா. போனது இல்லையா? இல்லை. இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நான் சொன்னக்கூடிய சொற்களை என்ன பெருமொழி சொல்லி இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்லிட்டு அது இது வேடிக்கையா இருக்குதா? வேதாரண்யம் சென்றதில்லை அம்மா. சென்றதில்லை. மிகச்சரியாக சென்றதில்லைங்கிற சொல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு சொல்ல விட்டுட்டீங்களே. வேதாரண்யம் தானம்மா. வேதாரண்யம் என்பது ஒரு வடமொழி சொல். மிக அழகாக ஐயா சொல்லுங்க. வேதாரண்யம் என்பதற்கு ஒரு அழகிய தமிழ் உண்டு. மறைக்காடு. வேத ஆரண்யம்னாக்கா வேதம் கூட்டல் ஆரண்யம். ஆரண்யம் என்றால் காடு, வனம், காடு. வேதம் என்றால் மறை. ஏற்கனவே சென்ற நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறேன். வேதம் என்பது பிறமொழி சொல்லா தமிழ் சொல்லா என்று பார்த்தால் தமிழ் பகுதியை கொண்ட ஒரு சொல் அது. வே என்பது தமிழ் சொல். வே என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் மறைந்த என்ற தன்மையில் வரும். வே என்ற சொல் எங்கெல்லாம் வரும் அங்கெல்லாம் அது மறைந்த என்ற தன்மையில் வரும். உதாரணமா வேர் மறைந்திருக்குதா? வேர் மறைந்திருக்குதா? வேகம், இங்க இருக்கிற ஒரு ஆள் அந்த பக்கம் நகர்ந்து போறார், இங்க இருந்து மறைஞ்சி அங்க போயிடார், அதுக்கு வேகம். அப்ப இந்த இடத்துல மறைகிறார், அந்த இடத்துல தோன்றுகிறார், அப்போ வேகம். வேகம் என்பதும் அந்த வே என்பது இந்த மறைதல். இந்த மாதிரி வே என்கிற சொல் எங்கெல்லாம் எழுத்து எங்கெல்லாம் வருகிறதோ, எந்த எந்த சொற்களினுடைய பகுதியாக வே வருகிறதோ அதெல்லாம் மறைதல் என்பதை அடிப்படையாக கொண்டது. எனவே வேதம் என்பதை பிறமொழி சொல் என்று ஒதுக்குகிறார்கள். அது ஒதுக்கக்கூடாது. வேதம் என்பது தமிழ் சொல். அந்த வேதத்திற்கு தமிழ் சொல்லாக மறை என்ற சொல் வழங்கப்பட்டது. மறை நூல், வேத நூலை மறை நூல் என்று, விவிலியத்தை வேத நூல் மறை நூல் என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி எல்லா நூல்களையும் அந்த இறைவன் சார்ந்து மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்களை வேதம் என்று சொல்வாங்க. அது மறை பொருளானது என்ற பொருள் அதை வைத்திருக்கிறார்கள். எனவே திருமறைக்காடு என்ற ஊருக்கு இதுவரை நான் சென்றதில்லை. வருங்காலத்தில் செல்லுகிற பொழுது பேருந்தில் ஏறி திருமறைக்காட்டிற்கு ஒரு பயணச்சீட்டு தாருங்கள் என்று கேட்பேன். திருமறைக்காடா? அது எங்கமா இருக்குது ஐயா? அந்த பேருந்துல போட்டிருக்கு பாருங்க, தப்பா வேதாரண்யம் எழுதி வச்சிருக்கிறீங்க. திருமறைக்காடு என்கிற தமிழ் சொல்லி தவறாக வேதாரண்யம் போட்டு வைத்திருக்கிறீர்கள். திருமறைக்காட்டுக்கு ஒரு பயணச்சீட்டு கொடுங்கள் கேட்கணும். இப்போ நான் எங்க வீட்டு அருகிலிருந்து ஒரு பேருந்தில் ஏறி பயணம் செல்வேன். அதிகமாக அந்த நீங்க சொல்றீங்களா சிஎம்பிடின்னு சொல்லுங்க, கோயம்பேடு மெட்ரோ, கோயம்பேடு சிஎம்பிடி, கோயம்பேடு மெட்ரோபாலிட்டன் பஸ் டெர்மினல் அப்படின்னு பேரு, அதை சிஎம்பிடின்னு சொல்லுவாங்க. அந்த கோயம்பேடு நகர பேருந்து நிலையம் சொல்லுவாங்க. நான் பேருந்துக்குள்ள எப்ப ஏறினாலும் பயணச்சீட்டு வாங்குகிற போது கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்பேன். இல்லை கோயம்பேடு பேருந்து நிலையம்னு கேட்பேன். காசை கொடுத்து கோயம்பேடு பேருந்து நிலையம் கேட்பேன். அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த நடத்துறாரு, இதே இவ்வளோ நீளமா சொல்றாரு அப்படின்னு சொல்லி. நீளமாக என்பதல்ல, நாம் தமிழில் பேச வேண்டும். இப்படி பேசினால் அடுத்தவர்கள் இப்படி சொல்லலாமா என்று தெரிந்து கொள்வார்கள். இயன்ற நேரத்தில் எல்லாம் தமிழ் சொற்களை சிறப்பாக பயன்படுத்து. அடுத்த கேள்விக்கு போகணும். பதில் ரொம்ப அதிகமாக மன்னித்து. சிறப்புங்க. சரி, ஜூலியட் மேரியம்மா, அந்த கல்யாணம்லாம் நடக்குது இல்லையா? கல்யாணம் நடக்கும்போது ரொம்ப இந்த லவுட் ஸ்பீக்கர்லாம் வச்சு எவ்வளோ சவுண்ட் வைக்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எல்லாத்துக்குமே எவ்வளவு தொல்லையா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்யாணத்தின் போது லவுட் ஸ்பீக்கர்லாம் வச்சு பண்றாங்களே, அது எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கு, தொல்லையா இருக்கு, எவ்வளவு ஆடம்பரமா.
மன மன இதற்கான பதில் நான் பிறகு சொல்லுகிறேன். ஒலிபெருக்கிகள் வந்து அதிகமாக இரைச்சல் சத்தம் கேட்கும். அது உண்மையிலே தொந்தரவாக தான் இருக்கும். அது குறைந்த அளவில் வந்து பயன்படுத்தும், குறைவான ஒளியோடு. சரிம்மா, சரிங்க. நன்றி, சிறப்பு. என்னை ஆனாலும் கேளுங்க, ஒரே நான் பதில் வசனம் சொல்றேன். பயன்படுத்துறீங்க. என்னை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லணும், கேள்வி கேட்காலும் பதில் சொல்லணும். ஓ, இந்த வினா இல்லாம வேற வினாவா கேட்டுருவோம். இந்த சரி, வினா இந்த வினா இந்த வினா இந்த வினா இந்த வினா தான் கேட்கணும். சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. என்ன பதில் இருக்கு? உங்களுடைய இல்லத்துல இப்பதான் சமீபத்துல திருமணம் நடந்து முடிந்தது இல்லையா? உங்க பொண்ணு கல்யாணத்துல நிறைய லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் வச்சு பண்ணீங்களா? ஆடம்பரமா பண்ணீங்களா? காசு நிறைய செலவாச்சா? நீங்க முதல்ல கேட்ட கேள்வி கேளுங்க. நீங்க பொண்ணு கல்யாணத்தை போய் பண்ணாதீங்க. ஏன் பொதுவா கேட்டீங்க அந்த கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுக்குதான் என்ன பதில் இருக்கிறது. சரிங்க. மேரேஜ் டைம்ல எல்லாம் கல்யாண நேரத்துல எல்லாம் லவுட் ஸ்பீக்கர் வச்சு பண்றாங்களே, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப தொல்லையா இருக்கும்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒலிபெருக்கி என்பது தொல்லைதானம்மா. அது ஒரு நாள் தொல்லை, திருமணம் தொடர் தொல்லை. அது ஒரு நாள் தொல்லையம்மா. சற்று நேரம் பொறுத்துக் கொள்ளலாம், காதை மூடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து காதுகளை மூடிக்கொண்டிருக்கிறது. ஐயா, ஒரே நிறைய ஒரு நிமிடம். பேசுகிறார்கள், நிறைய பேசுகிறார்கள். ஒலிபெருக்கை விட கொடுமையாக பேசுகிறார்கள். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே நீல என்ன அது தமிழ்ங்க? நான் தொடர் என்னுடைய தொல்லை. வயசுல ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் ஒலிபெருக்கி அதிகமா வச்சா காதை மூடிக்கொள்ளணும். திருமணத்துக்கு அப்புறம் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா, காதையும் வாயையும் சேர்த்து மூடிக்கொள்ள வேண்டும். செலவு மூடிக்கொண்டால் அதிகமா வாழ்க்கை சேர்த்து சிறப்பாக மூடி. இருக்கும். இல்ல, அது இது பொதுவாக எல்லோரும் நகைச்சுவையாக சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும். நம்முடைய வீட்டிலே பெண்கள் நிறைய பணிகள் செய்கிறார்கள், குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களை போன்ற பெண்மணிகள் பணிக்கும் செல்கிறார்கள். பணிக்கு சென்று அங்கு பல வேலைகளை செய்கிறார்கள். அங்க நிறைய அவர்களுக்கு அழுத்தங்கள் ஏற்படும். வீட்டுக்கு வந்து வீட்டிலும் சமையல் முதற்கொண்டு துணி துவைப்பது, வீடு கூட்டுவது, பெருக்குவது, துடைப்பது, கணவனை பராமரிப்பது, பிள்ளைகளை பராமரிப்பது, மாமனார் மாமியார் இருந்தால் அவர்களை பராமரிப்பது, இப்படி பல்வேறு பணிகளை செய்கிறார்கள். ஆனால் ஆண்களை பொறுத்த வெறும் வேலைக்கு செல்கிறார்கள், வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தால் அவர்கள் ஓய்வாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பெண்கள் அப்படி பேசுவது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லட்டும், அவங்க ஏதோ சொல்றாங்க, அதை கம்முன்னு கேட்டுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும். அது வந்து அதை விட மகிழ்ச்சி காரணம் கிடையாது. ஆனா சில நேரங்களில் பெண்கள் அமைதியாக இருந்தாலும் ஒத்துக்கொள்வதில்லை. அப்பதான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், இப்ப சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பதிலும் சொல்ல வேண்டும், பேசாமலும் இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே பதில் சொல்லாமல் இருக்க வேண்டும். இப்படியான ஒரு கலை இருக்கு. அந்த கலையை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் சுவையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அந்த கலையை நான் மிகச் சிறப்பாக கற்று அதில் முதுகலை முனைவர் பட்டமாக வாங்கியிருக்கிறேன். இது எனக்கு பிரச்சனை கிடையாது. உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. ஆமாம், உண்மை முனைவர் பட்டமே வாங்கியிருக்காதுல்ல. நீங்க டபுள் PhD-பா. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகை புரிந்திருக்கிறார் திருமதி கே. கற்பகம் அவர்கள். அவளை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார், நல்லாசிரியர் விருது பெற்றவர், சிறந்த இலக்கிய அறிஞர், மிக அற்புதமான மிக சிறப்பாக பாடல்களை பாட வல்லவர். வெறும் இசை வளம் மட்டுமல்லாமல், வெறும் குரல் வளம் மட்டுமல்லாமல் இசை வளமும் கொண்டவர். வெறும் குரல் வளம் மட்டுமல்ல, இசை வளமும் கொண்டவர். அத்தகைய அம்மையார் அவர்கள் திருமதி கே. கற்பகம் அவர்கள் இங்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சிறிது நேரம் தமிழில், தூய தமிழ் நாம் ஏன் பேச வேண்டும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில பேசுவார்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லுங்களோம். மூன்று சுற்றுகளும் சிறப்பாக நிறைவுற்றன. இன்றைய பங்கேற்பாளர்கள் மிகவும் இனிமையாக, மிகவும் சிறப்பாக, முகமலர்வுடன், அகமலர்வுடன்
மிக சிறப்பா நிகழ்வை வந்து நடத்தி கொண்டு போயிட்டாங்க. அவங்கதான் நடத்தி கொண்டு போனாங்க. நீலகண்ட தமிழன் ஐயா நல்ல அரிய செய்திகளோட இந்த நிகழ்வானது சிறப்பாக நிறைவேற்றது. கற்பகம் அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா, வணக்கம். ஐயா சொன்னது போல தாங்கள் சில சொற்களை பேசினால் நாங்கள் மகிழ்வோம். இந்த தளத்திலே உங்களை எல்லாரையும் சந்திப்பது மெத்த மகிழ்ச்சி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் அம்பள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி அடுத்த கூட்டத்திற்காக நான் உள்ளே நுழைந்தேன். இந்த கூட்டத்தில் திடீரென்று அப்பா உரையாற்றுமாறு சொன்னார். நமக்கு எல்லா உறவுகளும் ரொம்ப முக்கியம். எல்லா உறவுகளும் முக்கியம். உயிர் கொடுத்த பெற்றோர்கள் அவர்கள்தான் முதல் தெய்வம். அப்படித்தான் தாய்மொழி. எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் ஒருவன் கற்கலாம். ஆனால் அவன் தாய்மொழியை படிக்காமல் இருந்தால், கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பயனே இல்லை. அது எதற்கு ஒப்பானது? உறவினர்களை எல்லாம் போற்றக்கூடிய ஒருவன் பெற்றோரை புறந்தள்ளி அல்லது பெற்றோரை பாதுகாக்காமல் இருந்தால் எவ்வாறு இகழப்படுவானோ, எவ்வாறு பழிக்கப்படுவானோ அது போன்ற நிலைமை. இயல்பிலேயே குழந்தைகள் சிந்திக்கும் போது தாய்மொழியில் தான் சிந்திப்பார்கள். நீ எந்த மொழியில் அவர்கள் படித்தாலும் சரி, அவர்கள் சிந்திக்கும் போது தாய்மொழியில் தான் சிந்திப்பார்கள். அதற்கு குறைந்தபட்சமாவது அவர்கள் தாய்மொழியை கற்றிருக்க வேண்டும். நம் தமிழ் மொழியை பொறுத்தவரை எல்லா விதமான முன்னேற்ற கருத்துகளும் அதிலே இருக்கின்றது. அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வர வேண்டும். இன்றுதான் அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது, நம்முடைய பழைய சோற்றிலே இருக்கின்ற சக்தியின் அளவு அபரிமிதமானது, அளப்பரியது, அத்தனை நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடையது என்று. எந்தவித விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு திட்டமிட்டு உணவு வழக்கத்தை மேற்கொண்டனர் என்று சிந்திக்கும் போது வியப்புக்குரியதாக இருக்கிறது. எல்லா விதங்களிலும் காலையில் தூங்கி எழுவது முதல் இரவு படுக்கச் செல்லுகின்ற வரை அவர்களுடைய பண்பாடு என்பது மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. அந்த பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கு எது துணை? மொழி துணை. நம்முடைய மொழியால் மட்டுமே நம்முடைய பண்பாட்டு கூறுகளை அடையாளம் காண முடியும். இன்று கீழடி பற்றி எல்லோரும் பெருமை பேசுகிறோமே, உறவு கொண்டாடுகிறோமே, எதனால் வந்தது? மொழியின் செம்மாந்த நிலைமை 3000 ஆண்டுகளை கடந்தது என்று அங்கு எடுத்த தடயங்கள் சொல்லுகின்றன அல்லவா? அதனால் மொழி தாய் தந்தையரை போல ஒருவனுக்கு மிக 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 அத்தியாவசியமானது, இன்றியமையாது. பெற்றோரை புறந்தள்ளி எவ்வாறு நாம் இந்த உலகத்தை காண முடியாதோ, உறவுகளை பேண முடியாதோ, அவ்வாறே தாய்மொழி கல்வியும் தாய்மொழியில் அறிவும் இல்லாமல் யார் ஒருவரும் எந்த உயரத்தையும் எட்ட முடியாது என்பது என்னுடைய கருத்து. அப்படி தாய்மொழியிலே பேசுவது என்பது இழிவானது ஒன்று அல்ல, இயல்பான ஒன்று. பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்க யார் கற்றுக் கொடுத்தது? இயற்கை. இயற்கையிலேயே அந்த அறிவு இருக்கிறது. அப்படித்தான் தாய்மொழியில். தாய்மொழியை பேச மறுக்கின்ற அல்லது மறுதளிக்கின்ற ஒரு இனம் விரைவிலேயே அழிந்துபடும். இயல்பாக நடக்கின்ற நிகழ்ச்சியை போல இயல்பாக பேச வேண்டும். வலிந்து திணிக்க வேண்டாம் எந்த மொழியை. அதற்காக பிற மொழிகளுக்கு எதிர்ப்பாளர் அல்ல நான். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக குறைந்தபட்சம் படிக்க எழுத தாய்மொழி அவசியம். தாய்மொழியில் பேச வேண்டும். வேறு வேறு மொழிகளை கற்று வேறு வேறு இடங்களுக்கு செல்லும் போது அந்தந்த மொழிகளை பயன்படுத்துவதில் தவறில்லை. குறைந்தபட்சம் இல்லத்திலே இருக்கும் போதாவது நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் தமிழ் மொழி சொற்களை, தமிழில் இல்லாத சொற்களே இல்லை. நாம் தான் குறைந்த வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு சொன்ன சொற்களை திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம். சொல் என்பதற்கு எத்தனை விதமான பதங்கள் இருக்கின்றன. மொழி, கிளவி, பதம், வார்த்தை. வார்த்தை என்பது வேண்டுமானால் வேறுமொழி சொற்களாக இருக்கலாம். அழகழகான சொற்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ரொம்ப தூரம் அலைய வேண்டாம். திருக்குறள் ஒன்று போதும். மிகச் சிறந்த தமிழ் சொற்கள் அதில் இருக்கின்றன. பெற்றோர்கள் பேசினால் குழந்தைகள் அதை பார்த்து நிச்சயமாக பின்பற்றுவார்கள். யாரிடம் இருக்கிறது? பெற்றோர்களிடமும் நம் குடும்பத்து மூத்தாளர்களிடமும் இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? ஆங்கிலம் பேசினால் அறிவாளி என்று நினைக்கிறோம். ஆங்கிலம் என்பது மொழி, அவ்வளவுதான். கருத்துக்களை தெரிவிக்க பயன்படுகின்ற ஒரு மொழி. அது உன் தாய்மொழியாக இருக்கும் போது உனக்கு என்ன சிக்கல் வரப்போகிறது?
எல்லா விதமான கூறுகளும் சொற்களும் செய்திகளும் செறிவும் நிறைந்த மொழி தமிழ் மொழி. ஆக பெற்றோர்கள் மற்றவற்றை கற்றுக்கொள்வது போல தமிழ் மொழியில் ஒரு நாளைக்கு 2 சொற்கள் 3 சொற்கள் அறிந்து கொண்டு குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கலாம், தவறில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. மொழி பேசாவிட்டால் ஒரு இனம் அழிந்து போகும். சமீபத்தில் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த ஒரு சகோதரி பேசிய ஒரு உரையை கேட்டேன். இதே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ஒரு சகோதரி ஆற்றிய உரைக்கு பின்னூட்டமாக, எங்கள் நாட்டிலே அந்த இனம் அழிந்துபட்டது என்று வருத்தப்பட்டார்கள். அப்பா நீலகண்ட தமிழன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், மொழி இழந்தால் இனம் அழிந்தால் மொழி இழப்பாய், மொழி இழந்தால் இனம் அழிப்பாய். ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமுடையது, தொடர்புடையது. இனத்தை காக்க வேண்டும் என்றால் மொழியை காக்க வேண்டும். இந்த இரண்டையும் காக்க வேண்டும் என்றால் நம்முடைய சொந்தமான நிலத்தை காக்க வேண்டும். நிலத்தை காக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அது நம்ம கிட்ட இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் மொழியை, அந்த பண்பாட்டை நாம் அந்த விழுமியங்களை குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்றால், கடத்த வேண்டும் என்றால், நாம் நம்முடைய வீட்டிலே, நம்ம இல்லத்தில் இருந்து தொடங்க வேண்டும். எந்த ஒரு நல்ல செயலும் நம் இல்லத்தில் இருந்து தொடங்க வேண்டும். அதற்கு முன்பாக நம் உள்ளத்திலே இடம்பெற வேண்டும். ஒவ்வொருவரும் தாய்மொழியை தன் தாயை விட, தாயை படித்தாலும் யார் தடுத்தாலும் விடேன் என்பது தமிழ். தண்ணீரை படித்தாலும் தாயை படிக்காது, தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்காது என்று இரண்டையும், இயற்கையையும் தாயையும் ஒப்பிட்டு சொன்னவர்கள் தமிழர். அந்த மொழியை கொண்டாடுவது நம் கையில் தான் இருக்கிறது. வளர்ந்து வருகின்ற நாகரிக மோகத்தில் பெரும்பாலான பெற்றோர்கள் பிற மொழிகளை கற்க காட்டுகின்ற ஆர்வத்தில் 1% ஒரே 1% தாய்மொழியில் பேசவும் தாய்மொழியில் கற்கவும் முனைந்தால் இப்படிப்பட்ட விவாதங்களுக்கு இடமே இருக்காது என்பது அடியனுடைய கருத்து. நன்றி அம்மா, உங்களை இந்த தளத்திலே சந்தித்ததில் மெத்த மகிழ்ச்சி. அப்பா, வாய்ப்புக்கு நன்றி அப்பா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டது எங்களுக்கு ஒரு செவிச்செல்வம், மிகப்பெரிய செவிச்செல்வமாக. உங்களுடைய கருத்துக்கள் மிக சிறப்பாக, ஒரு நல்ல நிகழ்வினுடைய இனிமையான நிறைவாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ் மொழியில் ஏன் பேச வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த நிலை. நம்முடைய தாய்மொழி, பாரதாசன் ஒருபடி மேல போய் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை படித்தால் தாய் தடுத்தாலும் விடாதே அப்படின்ற பாரதிதாசன் அடிக்கு என்னங்க நம்மலாம் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்த்துறையாக மிகச் சிறப்பாக அமைந்தது. மிக்க நன்றி அம்மா. ஐயா, நன்றி. நான் திடீரென்று சொன்னேன், ஏன் நாம் தமிழில் பேச வேண்டும் என்ற தலைப்புல பேசணும்னு சொன்ன உடனே ஒரு சில மணித்துளிகள் கூட நேரம் எடுத்துக் கொள்ளாமல் உடனடியாக விரைந்து நாம் ஏன் தமிழில் பேச வேண்டும், குறிப்பாக தாய்மொழியில் பேச வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். எத்தனை மொழிகளை வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் தாய்மொழியிலே சிந்தியுங்கள், உங்கள் தாய்மொழியிலே பேசும். மொழி கற்பது என்பது மொழி அறிவு. ஒரு அறிவியல் அறிவை கற்பதற்கு பிற மொழி தேவையால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பேசும்போதும் எழுதும் போதும் உங்களுடைய தாய்மொழியை மறவாமல் பயன்படுத்துங்கள் என்கிற கருத்தை முன்வைத்து மிகச் சிறப்பாக பேசினார்கள். மொழியிலே பிற மொழி சொற்கள், ஒரு மொழியிலே பிற மொழி சொற்கள் விரவி கலக்க கலக்க அந்த மொழியினுடைய தூய்மை அழிந்துவிடும். ஒரு கன்னட பேராசிரியர் குறிப்பிடுகிற பொழுது மிகுந்த வருத்தத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்கள் நீங்கள் உங்கள் மொழியின் மீது, உங்கள் இனத்தின் மீது, நீங்கள் வாழும் பகுதியிலே இந்தி மொழியை திணித்த போது எதிர்த்தீர்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு எங்களுடைய கன்னட மொழி அழிந்து கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் எதிர்த்ததால் உங்கள் தமிழ் மொழி உயர்ந்தோங்கி சிறப்பாக இருக்கிறது என்று அந்த கன்னட பேரறிஞர் குறிப்பிட்டிருந்தார். பீகார் மாநிலத்தின் மொழி பாலி என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த மொழி இல்லை, ஹிந்தியினால் பேசப்படுகிறது. அந்த மொழியினுடைய அடிப்படை தன்மைகள் அழிந்துபட்டன. இப்போது அவை பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. ஏதோ ஒரு சின்ன கிராமத்திலே ஒரு மூலையிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய
தாய்மொழியை நாம் பேணி காக்க வேண்டும், ஆட்சி மொழியாக்க வேண்டும், கல்வி மொழியாக்க வேண்டும், நீதிமன்ற மொழியாக்க வேண்டும், ஆலயத்திலே தொழுகை மொழியாக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். நான் கூட எழுதியிருக்கிறேன். ஆட்சி மொழியாக தமிழ் வேண்டும், ஆலய மொழியாய் தமிழ் வேண்டும், நீதிமொழியாய் தமிழ் வேண்டும், கல்வி மொழியாய் தமிழ் வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன். ஆனால் அதில் நான் குறிப்பிட மறந்த ஒரு அடியை அம்மையார் இங்கே குறிப்பிட்டார்கள். ஏன் நீ அதை எழுதவில்லை என்று என்னை மறைமுகமாக ஒரு கேள்வி கேட்டார்கள். பேச்சு மொழியாய் தமிழ் வேண்டும் என்று நீ ஏன் எழுதவில்லை என்று என்னை கேள்வி கேட்டார்கள். உரையினுடைய மொத்த சாரமும் அதுதான். பேசுற மொழியே நாம தமிழா இல்லாம நீதிமன்றத்துல தமிழ் வேணும், ஆலயத்துல தமிழ் வேணும், எல்லாம் நீ என்ன பண்ண போற? ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? நீ வீட்டுல மம்மி டேடின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஊரெல்லாம் போய் அங்க தமிழ் வரணும் இங்க தமிழ் வரணும்னு சொல்லிட்டா அது என்ன பயன் விளையப்போகிறது? முதலில் நாம் பேசுகிற மொழியிலே தமிழ் இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும், அந்த தமிழிலே தூய்மை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இதையெல்லாம் கேட்பதற்கான அருகதை நமக்கு இருக்குது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தொடர்ந்து இந்த தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சியும், நல்ல தமிழில் நீ பேசு என்ற நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களும் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களும் தொடர்ந்து நடத்துகிறார்கள். அதாவது வார நாட்களில் நான் பார்த்துக் கொள்கிறேன், விடுமுறை நாட்கள் நீ பார்த்துக்கொள் என்று இருவரும் ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எதற்காக? வார நாட்களில் நான் பார்த்துக் கொண்டிருக்கேன் என்று திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களும், விடுமுறை நாட்களில் நீ பார்த்துக்கொள் என்று திருமதி அனிதா குணசேகரன் அவர்களும் ஒப்படைத்து அவர்கள் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எதற்காக இந்த உடன்படிக்கை? கொள்ளையடிப்பதற்கா? மாமூல் வாங்குவதற்கா? ஊரை ஏமாற்றுவதற்கா? பொய் சொல்வதற்கா? பித்தலாட்டம் செய்வதற்கா? இல்லை, நம்முடைய தாய்மொழி தமிழை வளர்ப்பதற்காக. நம்முடைய தாய்மொழி தமிழை வளர்ப்பதற்காக இரண்டு பெண்மணிகள் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். வார நாட்களில் நான் தமிழை வளர்க்கிறேன், விடுமுறை நாட்களில் நீ தமிழை வளர்த்தால், நாம் இரண்டு பேரும் சேர்ந்து வளர்த்தால் தமிழ் செழிப்பாக வளரும் என்று இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கை. இந்த இரண்டு பேருடைய உடன்படிக்கையிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை வந்துவிட்டது. இது போன்ற அடுத்த தலைமுறையினர் தமிழை கையில் எடுத்துக் கொண்டால் உண்மையிலே நாங்கள் எல்லாம் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வோம். இனிமேல் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு கவிஞனோ, நான் ஒரு எழுத்தாளனோ, நான் ஒரு இலக்கியவாதியோ அல்ல, நான் ஒரு கடத்தல்காரன். என்னுடைய முந்தைய தலைமுறை செய்ததை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என் பணி. நான் ஒரு கடத்தல்காரன். என்னிடம் தங்கமும் வைரமும் போன்ற அருமையான தமிழ் இருக்கிறது. அந்த தமிழை நான் கடத்துகிறேன். தங்கத்தையும் வைரத்தையும் விட உயர்ந்த தமிழ் மொழி என்னிடம் இருக்கிறது, அதை நான் கடத்துகிறேன் என்று சொல்லி பல முறை சொல்லி இருக்கிறேன். அந்த கடத்தல் பணியிலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், மிகச்சிறப்பாக கடத்தி இருக்கிறேன் என்று உள்ளம் விரும்புவதை இருக்கிறேன். உண்மையிலேயே கடத்தி இருக்கிறேன். சிறப்பாக என்னுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களுக்கும் இதை கொண்டு சென்றதன் மூலமாக, அவர்களை இதை எடுத்துக்கொண்டு செல்வதன் மூலமாக உண்மையிலேயே என்னுடைய கடத்தல் பணி சிறப்பாக நிறைவேறி இருக்கிறது. இனி வேறு ஏதேனும் புதிய பணியை நான் தேடியாக வேண்டும். எனக்கான ஒரு புதிய பணியை தேடிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு என்னை தள்ளிய திருமதி அனிதா குணசேகரன் அவர்களுக்கும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இன்னும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கும் எண்ணற்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
மிகச் சிறியதொரு வாழ்த்துரை வழங்கிய திருமதி கே கற்பகம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த திருமதி சூர்யா முத்துகிருஷ்ணன், திருமதி ஜூலியட் மேரி, திருமதி பவானி தனஞ்சயன் ஆகியோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பான நிகழ்ச்சி, தொடர்ந்து செல்லுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நெறியாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருமதி அனிதா குணசேகரன் சில வார்த்தைகள் பேசி, சில சொற்களை பேசி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைப்பார். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. தங்களுடைய இந்த கூற்றுக்கு நன்றி, வாழ்த்துக்கு நன்றி. உங்களுடைய கூற்றை மெய்யாக்கக்கூடிய ஒரு கடமையில், ஒரு பணியில் தான் நாங்க இருக்கிறோம். இது ஏதோ ஒரு பெருமைக்கோ இல்ல ஏதோ ஒரு பொறுப்போ இல்ல, இது ஒவ்வொருவருடைய கடமையாக, ஒவ்வொருடைய பணியாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். மிக்க நன்றி. திரும்ப திரும்ப சொல்வதே தான், தமிழோடு விளையாடு இல்ல நல்ல தமிழில் நீ பேசு, இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்முடைய தாய்மொழியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியாக அமையும். நம்முடைய தாய்மொழியில எந்த அளவுக்கு பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு, விரவி இருக்கு பாருங்க, திரும்ப திரும்ப கலந்திருக்குன்னு நம்ம வாயில வருது. நாக்குல களிம்பு போல ஒட்டிக்கிச்சும்பாங்க. அது போல பிறமொழி சொற்கள்லாம் விரவி விரவி வந்து விட்டது. அந்த விரவி இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை நீக்கி நம்முடைய தாய்மொழியில் பேசுவோம். நம்மளுடைய தாய் தான் நம்ம எல்லாத்துக்குமே மூலம் இல்லையா, வழி. இந்த வழி தோன்றலான மொழியை காப்போம், தமிழ் மொழியை காப்போம், தமிழை வளர்ப்போம். தமிழ் இன்னும் யாரும் வளர்க்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் தமிழ் மொழியை அழியாது காக்க வேண்டியது நம்முடைய தலையாய பணி என்பதை உணர்ந்து செயல்படுவோம். தமிழில் பேசுவோம், தமிழ் மொழியை காப்போம். இந்த வாய்ப்பிற்கு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய கற்பகம் அம்மா அவர்களுக்கும், பங்கேற்ற பவானி அம்மா அவர்களுக்கும், சூர்யா அம்மா அவர்களுக்கும், ஜூலியட் மேரி அம்மா அவர்களுக்கும், இந்த இணையத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தமிழ் சுவைஞர்களுக்கும் எனது இணைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் அம்மா. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி அம்மா.